அழுது பெத்தாலும் அவ தான் பெக்கணும். என்னனாலும் சரி, அது நம்ம தலையில தான் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு போனாலும் சரி, ஊர்லேருந்து வந்தாலும் சரி, எல்லா வேலையுமே நம்ம தான் இழுத்து போட்டு பண்ணணும். அப்ப தான் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து கரெக்ட்டா போகும். ஊருக்கு போறதுக்கு முன்னாலே எல்லாம் கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தங்காட்டியும், வந்தோனே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நான் வந்து செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய், செக்குல ஆட்டுன கடலெண்ணெய் இது 2 தான் மெயினா யூஸ் பண்ணுவேன். ஸோ அது 2யுமே டாப் அப் பண்ணி வச்சாச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஜூன் அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர் இதுதான் வந்து வெக்கேஷன் டைமு. ஸோ மற்ற டைம்லாம் வந்து ஸ்கூல் எப்பவும் போல தான் இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ ப்ரிப் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா தான் மார்னிங் டைமில் நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக குக் பண்ண முடியும். வந்தோடனே க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சாச்சு. அது ஊற டைமில் தான் இந்த மற்ற ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முருங்கைக்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக போட்டு ஒரு கிளாஸ் பாக்ஸ்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3-4 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஞ்சு போகாமல். மல்லி இலையும் அதே மாதிரி தாங்க. ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் மேலேயும் கீழேயும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு வாரம் ஆனால் நல்லா கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும். சில டைம்லாம் ரொம்ப கடுப்பாயிடும். ஏன்னா நம்மளே தான் எல்லா வேலையும் செய்யணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வெக்கேஷனுக்கு எந்த ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.